திருவருகை காலம் 3வது வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 21 அருள்வாக்குகள் 23 தொடக்கம் 27 வரை. இயேசு எருசலேமில் உள்ள கோவிலை சுத்தப்படுத்திய நிகழ்வை கண்டவுடன் தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த இயேசுவை கண்டு, எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறீர் என்ற கேள்வியை இயேசுவிடம் தொடுத்தனர். சாமுவேல் ஸ்மைல்ஸ் என்ற எழுத்தாளர் கூறுவார், ஒருவர் பண்புள்ளவர், பக்குவப்பட்டவர் என்பதை நிரூபிக்க பல சோதனைகள் இருக்கலாம். அதில் இதுவரை தோல்வியடையாத ஒரு சோதனை களம் உள்ளது என்றால் அதுதான் அதிகாரம் என்ற சோதனை களம். அந்த குறிப்பிட்ட நபர் அதிகாரத்தை தன் கீழ் உள்ளவர்கள் மீது எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை பொறுத்தே பண்புடையவர், பக்குவமுடையவர் என்று தெரியப்படுகிறார், போற்றப்படுகிறார். ஒருவர் இவ்வாறு சொன்னார், ஒருவரிடம் அதிகாரத்தை கொடுங்கள், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் கூறுகிறேன். நேர்மையான நபருக்கும் நேர்மையற்ற நயவஞ்சகருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நேர்மையான நபர் தன் மனதில் உள்ளதை பேசுவார், தான் பேசுவதையே செயல்பாட்டில் வெளிப்படுத்துவார். அவருக்கு அடுத்தவரை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் துளியும் இருக்காது. இயேசுவை போலவே உண்மைக்காக அதிகாரத்தை பயன்படுத்துபவர்கள் அதிகாரம் படைத்தவர்களாலும் செல்வந்தர்களாலும் விரும்பப்பட மாட்டார்கள். அதற்கு மாறாக இரட்டை வேடம் போடுகின்றவர்கள் அதிகாரத்தில் இருந்தால் அவர்கள் இன்று ஒன்று பேசுவார்கள், நாளை ஒன்று பேசுவார்கள். அவர்கள் சொல் செயலாக்கம் பெறாத ஒன்று. அவர்கள் போதிப்பது ஒன்று, செயல்படுத்துவது வேறாக இருக்கும். ஆலய மூப்பர்கள் பரிசேயர்களைப் போலவே வேடதாரிகள், உண்மைக்கு நிற்க திராணியற்றவர்கள். மக்கள் கூட்டம் எதை விரும்புகிறதோ, பணக்காரர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதையே அவர்கள் செய்கிறார்கள். வாரன் பஃபெட் என்ற அறிஞர் கூறுகிறார், நேர்மை என்பது மிகவும் விலையுயர்ந்த பரிசு. அதை மலிவான மனிதர்களிடமிருந்து யாரும் எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. இயேசுவிடம் இன்று பரிசேயர்கள் கேட்ட கேள்வி, எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறீர்? இயேசு அதற்கு அழகாக வேறொரு கேள்வியை தொடுக்கிறார். அந்த கேள்விக்கு நீங்கள் பதிலளித்தால் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று சொல்லி, திருமுழுக்கு யோவான் கொடுத்த திருமுழுக்கு விண்ணிலிருந்து வந்ததா மனிதரிடமிருந்து வந்ததா என்று கேட்டவுடன் அங்கே அவர்கள், அதாவது பரிசேயர்கள், மக்களின் மூப்பர்கள் தடுமாற்றமடைகிறார்கள். உண்மையை பேச முடியாத ஊமைகளாக மாறுகிறார்கள். அவர்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள். எனவே நாம் நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தை இயேசுவை போல பாதம் கழுவி பணிவிடையில் வெளிப்பட வேண்டுவோம். ஆமீன்.